அன்பர்களுக்கு வணக்கம். விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த புத்தாண்டு பழைய சிக்கல்களில் இருந்து மெதுவாக விடுதலை பெற்று புதிய தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் முன்னேற போகும் ஒரு ஆண்டாக அமையப் போகிறது. கோபம் உள்ள இடத்தில்தான் குணம் இருக்கும் என்பதற்கு நீங்களே மிக சிறந்த உதாரணம். 2026ஆம் ஆண்டு வாழ்வில் ஏற்படுத்த போகும் மாற்றங்கள். இந்த ஆண்டு ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீங்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் 5ஆம் வீட்டிலும் ராகு 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் செரிமானம் மற்றும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் வரக்கூடும். நேரத்திற்கு உண்பதையும் சத்தான உணவுகளை எடுத்துக்கொள்வதையும் வழக்கமாக்கி கொள்ளுங்கள். அஜீரண கோளாறுகளை தவிர்க்க தண்ணீர் அதிகமாக குடிக்கவும். கல்வியை பொறுத்தவரை விருச்சகராசி மாணவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரும். குருவின் அருள் ஜூன் 2 முதல் அக்டோபர் 31 வரை குரு பகவான் சாதகமான நிலையில் இருப்பதால் உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கும் ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கும் அபார வளர்ச்சி உண்டாகும். அக்டோபருக்கு பிறகு தொழில்முறை படிப்புகளில் இருப்பவர்கள் நினைத்த இலக்கை அடைவார்கள். புதன் பகவான் சாதகமாக இருப்பதால் உங்கள் புத்திசாலித்தனம் கூடும். விடாமுயற்சியுடன் படித்தால் அரசு தேர்வுகளிலும் வெற்றி பெறலாம். புதிய முடிவுகளை எடுக்கும்போது அனுபவம் வாய்ந்த பெரியவர்கள் அல்லது அந்த துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்களின் ஆலோசனையை பெறுவது நஷ்டத்தை தவிர்க்க உதவும். புதிய நபர்களை சந்திப்பீர்கள். அவர்களின் வழிகாட்டல் உங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்லும். உங்கள் பொறுப்புகளை மற்றவர்களிடம் ஒப்படைக்காமல் நீங்களே முன்னின்று கவனிப்பது நல்லது. யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேண்டாம். உங்கள் ராசிக்கு லாப வீட்டின் அதிபதியான புதன் சாதகமாக இருப்பதால் வருமானம் சீராக இருக்கும். 3ஆம் நபரை நம்பி பெரிய தொகையை முதலீடு செய்வதை தவிர்க்கவும். முறையான திட்டமிடல் இருந்தால் நிதி மேலாண்மையில் நீங்கள் வெற்றி பெறலாம். விருச்சக ராசிக்கு செவ்வாய் அதிபதி என்பதால் கீழ்கண்ட ஆன்மீக வழிகாட்டுதலை பின்பற்றவும். செவ்வாய்க்கிழமை தோறும் சிவபெருமானை வழிபடுவது உங்கள் தடைகளை நீக்கி மன அமைதியை தரும். உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் என்றால் ஓம் நமச்சிவாயா போற்றி என்ற மந்திரத்தை 3 முறை கமாண்டில் பதிவிடவும். ஒரு பிரார்த்தனையை மனதில் நினைத்து கொண்டு பதிவிடுங்கள். அது விரைவில் நிறைவேற எங்களது வாழ்த்துக்கள். முருகப்பெருமானையும் சிவபெருமானையும் தொடர்ந்து வணங்குவது ராகு மற்றும் சனியின் எதிர்மறை தாக்கங்களை குறைக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, முரட்டுத்தனத்தை குறைத்து தெளிவான சிந்தனையுடன் செயல்பட்டால் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு பல வெற்றிகளை குவிக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் விருச்சக ராசியாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து இது போன்ற தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.